இந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி விரதம் மேற்கொண்டு இன்றைக்கு 48வது நாளான இன்றைக்கு சிதம்பரத்தில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் மண்சோறு சாப்பிட்டு அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அர்ச்சனை செய்யப்பட்டு இன்றைக்கு நிவர்த்தி கடன் காணிக்கை செலுத்தினோம். எனவே நிச்சயமாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்பார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினர் எப்படியாவது திமுகவை மதவாத எதிர்ப்பு சக்தியாக காட்ட வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தனர். அந்த நேரத்திலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவருடைய துணைவியார் அம்மையார் துர்கா ஸ்டாலின் ஒவ்வொரு கோவிலாக சென்று ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டனர். எனவே நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து இறைவனுடைய அருளோடு நிச்சயமாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்பார்கள் என்று கூறிக்கொள்கிறோம். மீண்டும் ஒரே ஒரு கருத்தை மக்களுக்கு இளைஞர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னவென்றால், திரையிலே காணக்கூடிய நடிகர் விஜய், அந்த நடிகரை நம்பி இன்றைக்கு இனம் புரியாத இளைஞர்கள் செல்கின்றார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், சினிமா மாய உலகம் என்று கூறுகின்றார்கள். தயவுகூர்ந்து அந்த இளைஞர்கள் நடைபெற்ற தேர்தலிலே தோல்வி அடைந்தால் அவர்கள் தவறான முடிவிலே தவறான பாதையிலே செல்லாமல் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டு நல்லதொரு செல்ல வேண்டும். மார்ச் மாதம் 13ஆம் தேதி விரதம் மேற்கொண்டு இன்றைக்கு 48வது நாளான இன்றைக்கு சிதம்பரத்தில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் மண்சோறு சாப்பிட்டு அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அர்ச்சனை செய்யப்பட்டு இன்றைக்கு நிவர்த்தி கடன் காணிக்கை செலுத்தினோம். எனவே நிச்சயமாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்பார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினர் எப்படியாவது திமுகவை மதவாத எதிர்ப்பு சக்தியாக காட்ட வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தனர். அந்த நேரத்திலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவருடைய துணைவியார் அம்மையார் துர்கா ஸ்டாலின் ஒவ்வொரு கோவிலாக சென்று ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டனர். எனவே நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து இறைவனுடைய அருளோடு நிச்சயமாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்பார்கள் என்று கூறிக்கொள்கிறோம். மீண்டும் ஒரே ஒரு கருத்தை மக்களுக்கு இளைஞர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னவென்றால், திரையிலே காணக்கூடிய நடிகர் விஜய், அந்த நடிகரை நம்பி இன்றைக்கு இனம் புரியாத இளைஞர்கள் செல்கின்றார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், சினிமா மாய உலகம் என்று கூறுகின்றார்கள். தயவுகூர்ந்து அந்த இளைஞர்கள் நடைபெற்ற தேர்தலிலே தோல்வி அடைந்தால் அவர்கள் தவறான முடிவிலே தவறான பாதையிலே செல்லாமல் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டு நல்லதொரு பாதைக்கு செல்ல வேண்டும்.